தமிழ்நாட்டு மக்களே இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பார்க்கணும். அண்ணன் கட்சி அண்ணன் யாரை ஓட்டு ஜோசப் விஜய் அண்ணனுக்கு வந்து யாரை ஓட்டு போட்டியில் மக்களில் எல்லாமே இந்த வீடியோ பார்க்குறோம். தொண்டர்களே எல்லாமே இந்த வீடியோ பார்க்குறோம். ஆனால் ஒரு மக்களில் ஒருத்தராக பேசுகிறேன் விஜய் அண்ணன் கோசம். கண்ணி நகர்லேருந்து பேசுகிறேன். சென்னை 96 கண்ணி நகர் சென்னை 96 அதுலேருந்து பேசுகிறேன். என் பேர் செல்வம். எனக்கு இன்னொரு பேருக்கு ஜூமா செல்வம். எப்படின்னாக்கா இன்றைக்கும் வந்து அண்ணனோட இன்றைக்கும் வந்து 12 மணி சொல்லியிருந்தான் 10 சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கும் வராது. ஆனால் வந்து நம்ம டிவி கட்சியில் வந்து நம்ம அண்ணன் மூலியமாக யாரும் ஃபைல் பண்ணிக்கிறாங்க பொழுது இது வந்து ஃபைல் பண்ணிக்கிறாங்க பொழுது அது வந்து கவர்னர் சொன்னால் தான் அங்கே வந்து கேஸ் போட்டுக்கிறாங்க. கேஸ் போட்டு அவங்க வந்து அறிக்கை வந்தால் தான் நம்ம அண்ணன் வந்து தமிழ்நாட்டில் சிஎம் ஆக முடியும். எப்பயுமே நம்ம அண்ணன் தான் சிஎம். விஜயகாந்த் தான் சிஎம். தளபதி விஜயகாந்த் தான் சிஎம். அது எந்த ஒரு மாற்றமாக கிடையாது. அது எல்லாருக்கும் தெரியும். எல்லா கட்சிக்காரங்களுக்கும் தெரியும். எல்லாம் மக்கள் தெரிஞ்சு எல்லாருக்குமே தெரியும். அப்படி தெரிஞ்ச நேரத்தில் எல்லாம் பொறுமையாகிறாங்கனாக்கா நம்ம அண்ணன் வரணுன்றதுக்காக எல்லாம் பொறுமையாகிறாங்க. அதாவது இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த அண்ணன் கட்சியில் இருக்கிறவங்க எதனா ஒரு பிரச்சனை எங்கன்னா பண்ணிட்டீங்கனாக்கா இதுதான் காரணம்னு சொல்லினா போனாங்க உங்களை தூக்கி உள்ளே போட்டு அண்ணனுக்கு வந்து பதிவு இல்லாமல் போயிடும். அதுக்கேற்ற மாரி வேலை நடத்தினே இருப்பாங்க. எடப்பாடியும் முக சஞ்சாரம் இதுங்களா அவங்க 2 பேர் பயங்கரமான கிரிமினல் வந்தவங்க. அரசவழி இன்னும் கூட திருமாவளம் வருகிறார். கட்சி தலைவர் திருமாவளம் அவரும் வந்து கிரிமினல். 3 பேரும் ஒரு கிரிமினல். 3 பேர் ஒன்றா சேர்ந்தாக்கா அண்ணன் வந்து 4 தள்ளியில் தான் போவோம். ஆனால் மக்கள் உறுதியாக தான் இருக்கிறாங்க. எல்லா ஜனங்கள்லாம் ஜனங்கள் யார் ஓட்டு போட்டாங்களோ அவங்கெல்லாம் விசாரணைக்கு ஃபுல் சப்போர்ட் ஆகுறாங்க வந்து. ஆனால் இன்னொன்று விடுதல் தேர்தல் வச்சுட்டாங்கனாக்கா அதில் வந்து மாற்றமும் கிடையாது. அண்ணன் 234 தொகுதியில் கண்டிப்பாக கைப்பார். அதெல்லாம் இந்த தெய்வத்து மேலே சத்தியமான சொல்கிறாங்க. வேசாப்பா மேலே இந்த மாதவ மேலே சத்தியமாக சொல்கிறாங்க. 234 தொகுதியில் யாரும் வர முடியாது. அண்ணன் வண்டி தான் வருவார். விஜயகாந்த் வண்டி தான் வருவார். ஆனால் வந்து இவங்களுக்கு எப்படி கொடுத்து போயினா இவங்க கட்சிக்காரங்க அந்த ஓட்டத்தையும் அவங்க கட்சிக்கார குடும்பத்தில் இருக்கிற அவங்க ஓட்டு தான் முடியும். அதுக்கப்புறம் மற்ற ஓட்டு யாரும் பொதுமக்கள் ஓட்டு யாருமே போட மாட்டாங்க. பூஜை இவங்க 3 பேருக்கும் கடவுள்லாம் வேணுங்கிறேன். இருத்தல் வரணும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிங்கிறான். அது வெளியே வந்துச்சுனாக்கா என் குடும்பத்தில் 40 பேர் இருக்கிறோம். இங்கே நிறைய பேர் இருக்காங்க. வந்து சமைச்சல் தெரிஞ்சு பசங்க இருக்கிறாங்க. ஏழு நகரில் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் தெரிஞ்சு நல்லா இருக்கிறான். எல்லோரும் சூப்பராக பேசி பண்ணுவாங்க. சூப்பராக அவனுக்கு சொல்கிற அளவுக்கு போய் அண்ணனை பற்றி சொல்லி எல்லாரையும் கவர் பண்ணிடுவேன். ஆனால் இடைத்தேர்தல் வைக்க மாட்டாங்க. இடைத்தேர்தல் வைக்கவாங்க ஒரு நாள் செல்லில் நின்றுக்கிறாங்க. இன்றைக்கி காலையில் பார்த்தா ஒரு அட்வொகேட்டு பேசினார் சட்டத்தை பற்றி. எல்லா தகவலும் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அட்வொகேட்டு. அவரை பார்த்தேன். சேவ் பண்ணல. அவர் வந்து அதுலேயே மேலே தள்ளி விட்டேன். என்னை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னாரு ஒரு அட்வொகேட்டு. நீங்கள் யாருன்னா அந்த வீடியோவை பார்த்துட்டீங்கன்னாக்கா நீங்கள் அதை சேவ் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணி எனக்கு வந்து இப்போ ரிட்டன் எனக்கு அனுப்பிச்சி விடுவோம். இந்த வாட்ஸ்அப்லாம் அந்த ஃபேஸ்புக்லாம் இல்லை யூடியூப் நான் இதெல்லாம் ஒருத்தர் அனுப்பிச்சி விட்டீங்கன்னாக்கா என்னோடய பேரை போட்டு என்னோட ஃபோட்டோ வரும். 2 குழந்தைய வச்சுன்னு உட்காந்துருப்பேன். வாட்ஸ்அப்பில் வந்து நான் வந்து ரெட் கலர் சட்டை போட்டுன்னு இருப்பேன். வாட்ஸ்அப்பில் ரெட் கலர் சட்டை. ஃபேஸ்புக்கில் வந்து 2 சிங்கிளாக இருக்கும். இந்தியா 2 குழந்தைகளை வச்சு என் பர்சனில் வச்சுட்டு 2 பர்சன்ட் தொடர்பில் உட்கார வச்சுன்னு இருப்பேன். ஃபேஸ்புக்கில் அதை மாதிரி 2 பர்சன்ட் தொடர்பில் உட்கார வச்சுன்னு இருப்பேன். இது யார் அந்த அட்வைட்டு சொன்ன வீடியோ யார் பார்த்தாலும் எனக்கு தயவு செய்து அனுப்பிச்சி விடுங்க. நம்ம கட்சி விஜயகாந்த் தொண்டர்கள் யார் பார்த்தாலும் எம்எல்ஏ பார்த்தாலும் சரி தான். அண்ணனை ஓட்டு போடுங்க அவங்க பார்த்தாலும் சரி தான். எனக்கு அனுப்பிச்சி விட்டீங்கன்னா நான் அதை சேவ் பண்ணி வச்சுருவேன். சேவ் பண்ணி வச்சு நான் குரூப்பில் அழகாக அனுப்பிச்சி விட்ருவேன். சரிங்களா? நன்றி.